அந்த ரோடுக்கு பேரே டெத் ரோடு. இந்தியாஸ் மோஸ்ட் ஹாண்டட் ஹில் ஸ்டேஷனில் இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் யாரும் நம்மளை பார்த்துட்டு இருக்க மாதிரியே இருக்குமா அந்த காட். ஹே காய்ஸ், இன்னைக்கு ஒரு ஹாரர் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறேன், பிகாஸ் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருந்துச்சு, அதனால தான். ஸோ இனிமேல் கரெக்டாக வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இல்லை ஒழுங்காக வீடியோ போடுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பூஸ்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்குமே கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதை ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா ஹாய், வெல்கம் டு மை சேனல். நோ ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன் வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி தி டவ் ஹில் அப்படின்ற ஒரு ஹில் ஸ்டேஷன், ஒரு ஹாண்டட் ஹில் ஸ்டேஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹில் ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, டார்ஜிலிங்க்கு 30 கிலோமீட்டர்ஸ் தள்ளி குர்சாங் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் இந்த ஹில் ஸ்டேஷன் இருக்குது. இந்த ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற ஸ்கூலு, ஃபாரஸ்ட்டு, ரோடு முதற்கொண்டு எல்லாமே ஹாண்டட் பிளேஸ் தானா. ரோடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த ரோடுக்கு பேரே டெத் ரோடு. அந்த ரோடு சுற்றி அடர்த்தியான காடு, அழகாக இருக்குமா, அமைதியாக இருக்குமா. ஆனால் அங்கே யார் போனாலும் யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு உணர்வு இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருந்து யாரோ பார்க்குற மாதிரி, குடுக்குடுன்னு யாரோ ஓடுற மாதிரி, மரத்தில் இருந்து யாரோ எட்டி பார்க்குற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஃபீல் எல்லாம் இருக்குமா அந்த ரோடில் ட்ராவல் பண்ணும்போது. அந்த ரோடு சுற்றியும் ரொம்ப புகமூட்டமாக அழகாக இருக்குமா. ஆனால் அங்கே தனியாக யார் போனாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடந்துக்கிட்டே தான் இருக்குமா. செகண்ட் அந்த டவ் ஹில்ல இருக்க விக்டோரியா ஸ்கூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 5 மணிக்கு மேலே யாரும் அந்த ஸ்கூல்கிட்ட போகிறது இல்லைன்னு சொல்லப்படுது. அந்த ஸ்கூல் இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. ஆனால் அந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்க அந்த காடில், அந்த ஹுட் ஃபாரஸ்ட்டில் இன்னும் சத்தம் வந்துட்டு தான் இருக்குமா. அந்த பையனோட ப்ரெசன்ஸை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ரெகுலராக ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சுட்டு எல்லா பசங்களும் வீட்டுக்கு போகிற மாதிரி எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ வாட்ச்மேன் செக் பண்ணுவாங்கள்ல, எல்லாம் கரெக்டாக இருக்கா, பாத்ரூமில் யாருனா இருக்காங்களா, இல்லை கிளாஸ் ரூமில் யாருனா இருக்காங்களா, எல்லா பசங்களாம் எல்லாம் போயிட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க இல்லையா. அப்படி ஒரு வாட்ச்மேன் செக் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கப்ப செகண்ட் ஃப்ளோரில் ஒரு அலற சத்தம் கேட்டுருக்கு. என்னடா எல்லா பசங்களும் போயிட்டாங்களே, செக் பண்ணோமே, மறுபடியும் என்ன அலற சத்தம் கேட்டுருன்னு சொல்லிட்டு அவரும் செக் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. போகும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் காரிடார் இருந்திருக்கு. அந்த காரிடாரில் நடந்து போக சத்தம் கேட்டே இருக்குது. ஆனால் அந்த காரிடாரும் நீண்டு போயிட்டே இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் கிட்ட போக சத்தம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு, அழுகிற சத்தம். அப்புறம் ஒரு ரூமில் பார்க்கும்போது தான் தலையே இல்லாத ஒரு பையன் இருக்கான். இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லி கேஸ்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு பிளேஸ் தான் விக்டோரியா. ஸோ இந்த ஸ்கூலும் 5 மணிக்கு மேலே அபேண்டட் ஆகிடும். இன்னமும் அந்த ஸ்கூல் காரிடாரில் யாரும் நடந்து போகிற சத்தம் கேட்டுகிட்டே இருக்குதுன்னு அந்த பையனோட ஆத்மாவை அந்த அடர்ந்த காடில் இன்னமும் மக்கள் சில பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லப்படுது. இந்த காடு சைடில் நடந்து போனாலே யாரோ அந்த காட்டில் இருந்து நம்மளை பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்குமா. ஸோ அந்த ஃபாரஸ்ட் பிளேஸில் மரம் வெட்டுறதுக்காக யாராவது போனாலோ, இல்லை அங்கே ஏதாவது ஒர்க் பண்ணுறதுக்கு யாருன்னா வேலை செய்கிறதுக்கு போனாலோ, கண்ணெல்லாம் செவந்து ஒரு கிரே கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு விமன் மறைஞ்சிருந்து பார்க்குறதாகவும், அப்புறம் அழுறதாகவும், அவங்க நடந்து போகிறது, ஓடுற சத்தம்லாம் கேட்குறதாகவும் இந்த ஆத்மாவை நிறைய பேர் பார்த்துருக்காங்களாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடக்குது. இன்னும் நிறைய பேரோட ஆத்மா அந்த அடர்ந்த காட்டில் இன்னும் சுற்றிட்டு தான் இருக்கா. நிறைய பேர் சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க, ஆக்சிடெண்ட் இறந்துருக்காங்களாம். ஸோ அவங்களோட ஆத்மாலாம் அங்கே தான் உலாவிட்டு இருக்குதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த மலையில் நிறைய அன்நேச்சுரல் டெத்ஸ் தான் நடக்குதாம். 5 மணிக்கு மேலே யாரும் சுற்றி பார்க்க மாட்டாங்களாம். பிகாஸ் இந்த மாதிரி ஹாண்டிங் பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குமா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது உண்மையாக இருக்குமா, இல்லை இது சும்மா
மெத்தாலஜி ஸ்டோரியாக இருக்குமான்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஹாரர் இன்சிடென்ட் நடந்திருக்கு அதை எங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களோட ஸ்டோரியை நான் கண்டிப்பாக யூடியூப் சேனலில் போடுறேன். நானும் தெரிஞ்சுப்பேன், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுப்பாங்க உங்களுடைய ஹாரர் இன்சிடென்ட்டை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒன்று உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். பர்பிள் லீவ்.